துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி. எங்கள் துக்கத்தை மாற்றினவர், கவலை மாற்றினவர், எங்கள் கண்ணீரை மாற்றினவர். உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுவரை கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தினீர். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து எங்களை தைரியப்படுத்தினீர், தேற்றினீர், எங்களுக்கு ஆலோசனை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்த, உம்மை மகிமைப்படுத்த, இந்த காலை ஆராதனை வேளையில் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சுகமாய் இருப்பது, நாங்கள் உயிரோடு கூட இருப்பது, நாங்கள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு வந்திருப்பது எல்லாமே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, 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 கிருபை. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கட்டும். இந்த ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்த நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையில் வியாதியோடு வருகிற பிள்ளைகள் சுகமடைவார்களாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, பிசாசினால் கட்டப்பட்டு வருகிற சூனிய மாந்திரிக கட்டுகளால் கட்டப்பட்டு வருகிற ஜனங்களுக்குள்ளே இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பாவத்தோடு வருகிற மக்களுக்குள்ளே பாவ உணர்வடைந்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட ஆண்டவரே பக்கமாய் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கவலையோடு துக்கத்தோடு வருகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் ஆறுதலையும் சமாதானமாயும் இருப்பதாக. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவையோடு வருகிற ஜனங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. துதிக்கிறோம். தொடர்ந்து ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நல்ல பலனை, விடுதலை தந்து கர்த்தர் நடத்துங்க. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக. உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். வருகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. பாடல் ஆராதனையில் பாடுகிற பிள்ளைகளை அபிஷேகித்து பாடும் பொழுதே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாட தேவனுடைய அபிஷேகம் ஜனங்கள் மேல் இறங்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையிலும் தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி நீர் மகிமைப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுதே அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உமது அன்பின் கரங்களில் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் உற்சாகத்தோடு கூட ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக கரங்களை தட்டி முழு மனதோடு கூட நாம் இந்த பாடல்களை பாடுவோமாக. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே.
ஹல்லேலூயா. என்னை காண்பவர், என்னை காக்கிறவர். அன்றைக்கு ஆகார் சொன்னாலே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கிறீர். நான் அமருவதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். பாடுவோம் கரங்களை உற்சாகமாய் தட்டி. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது, என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறாரே. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? கர்த்தரின் நினைவுகளை அறிவார், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாடலை பாடுவோம், கீதங்கள் பாடுவோம், சங்கீதங்கள் பாடுவோம், சந்தோஷ ராஜனாம் இயேசுவை பாடுவோம். அவர் பகலிலே மேகஸ்தம்பமாய் இருக்கிறார், ராத்திரியிலே அக்னி ஸ்தம்பமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன் சென்றார். அதே தேவன் நம்மோடு கூட இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். சந்தோஷ ராஜனாம் இயேசுவை
ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் மரம்னு சொல்லுங்க. நான் ஒலிவ மரம்னு சொல்லுங்க. நான் நாட்டப்பட்ட ஒலிவ மரம்னு சொல்லுங்க. எங்கன்னு கேளுங்க. தேவனுடைய ஆலயத்திலே சொல்லுங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் மரம், நான் ஒலிவ மரம், நான் ஆலயத்தில் நான் நாட்டப்பட்ட மரம், நான் ஆலயத்திலே நாட்டப்பட்ட மரம், நான் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பச்சையான ஒலிவ மரம். நம்மை பச்சையான ஒலிவ மரமாய் இருப்பதற்காய் ஆண்டவர் தேவனுடைய சபையிலே நாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்வாலி மரம் அல்ல. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ கர்வாலி மரம் அல்ல. ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நம்மை வெட்கப்படுத்துவதற்காய் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வரவில்லை. நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலனை தருவதற்காய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் பலன் வரும்னு சொல்லுங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ, தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, நான் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, நான் யார் முன்னாடி வெட்கப்பட்டு போக மாட்டேன்ப்பா. நான் தேவனுடைய ஆலயத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம் ஆண்டவரே, நான் பச்சையான ஒலிவ மரம். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மரத்தினுடைய சிறப்பை குறித்து நிறைய வேதத்தில் ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்குது. அதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், அது நீடித்து இருக்கக்கூடியது. நோவாவின் நாட்களிலே மழை குறைஞ்சி போச்சா, தண்ணியெல்லாம் வத்தி போச்சான்னு பார்க்குறதுக்கு புறாவை அனுப்பும் பொழுது அந்த புறா ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. மழை வந்து அது ஒன்றுமே செட்டிலே ஆகலை. ஆனால் நோவா வந்து பேழையை அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நல்ல செய்தியை கொண்டு வருது. அந்த ஒலிவ இலை அவ்வளவு நாள் மழை பெஞ்சு தண்ணிக்குள்ளேயே கிடந்தாலும் அது அழுகியே போகாத நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒலிவ இலையாக என்ன செஞ்சிச்சு, அது இருந்துச்சு. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நீடித்திருப்பார்கள். என்னுடைய ஆயுள் அற்ப ஆயுளில் முடிஞ்சிடுமோ, அவ்வளவுதானோ, இதோட நாங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போக வேண்டி வருமோன்ற சூழ்நிலையில் தேவன் உங்களை நாட்டுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழியாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அழிந்து போவதில்லை, உங்கள் குடும்பம் அழிந்து போவதில்லை, உங்களுடைய பிள்ளைகள் வர வர அவர்கள் வளர்ச்சி குன்றி போவதில்லை, அவர்கள் வர வர வளர்ச்சி அடைய செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, நீடித்திருக்கக்கூடியது மாத்திரமல்ல, அதாவது நூற்றுக்கணக்கான வருடங்கள் என்ன செய்யுமா, அது செஞ்சுரியாக என்ன செய்யுமா, அது இருக்கக்கூடிய தன்மை, அது வாழக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, கடினமான சூழ்நிலையில கூட இந்த ஒலிவ மரம் தாக்கு பிடிக்கும். எந்த கடினத்தையும் என்ன செய்யும், தாக்கு பிடிக்கும். எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வரதான் செய்யுது. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டால் மட்டும்தான், தேவனோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டால் மாத்திரம்தான் நம்ம எந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். அது மாத்திரம் கிடையாது, இது செழுமைக்கு அடையாளமாய், தேவன் தரும் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய், ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனோடு கூட இந்த காலை வேளையில் ஐக்கியப்படுவோமாக. சொல்லுவோம், ஒரு ஒலிவ மரம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ செழுமையாக இருக்கும். மரம்னு சொன்னாலுமே அது ஒரு செழுமையை குறிக்கக்கூடியது. மரம்னா மரமாக மாத்திரம் இருக்கிறது இல்லை, அது பூக்குது, அது காய்க்குது, அது கனி கொடுக்குது, அது அநேகருக்கு பிரயோஜனமாக மாறுது. அந்த மரத்தை நட்டவனுக்கு அது பலன் கொடுக்குது, அந்த மரத்தை நட்டவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. உங்களை என்னை ஏற்படுத்தின கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த வேளையிலே ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. உங்களை ஆராதனைக்குள்ளே நடத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்களாகவே உணர்ந்து, ஆண்டவரே நான் உங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம்பா, ஒலிவ மரம், நான் ஒலிவ மரம் ஆண்டவரே, நான் ஒலிவ மரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு மகிமை, 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 மகிமை. நீரே பெரியவர், எங்களை நாட்டுவதற்கு வல்லமை உள்ளவர். அப்பா எங்களை நாட்டுவதற்கு வல்லமை உள்ளவர். நாங்கள் கர்வாலி மரம் அல்ல, கரலையா
கரளையாய் போன செடி இல்லப்பா ஆண்டவரே. மனுஷனுக்கு தனக்கு நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் ஆண்டவரே அவன் கரளையாய் போன செடியை போல் இருப்பானே ஆண்டவரே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷனை ஆண்டவரே நீர் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன்னுடைய வேர்களை விடுகிறதும் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற பச்சையான மரத்தை போல வைக்கிறவர். ஆனால் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய என்னை நீர் ஒலிவ மரமாய் சபையிலே நாட்டி வைத்திருக்கிறீங்கப்பா. சபையாகிய தோட்டத்தில் ஒலிவ மரமாய் கர்த்தரனை நாட்டி வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என் எஜமான் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற கனி என்னிடத்தில் காணப்படட்டும் சொல்லுவோமா? எஜமான் எதிர்பார்க்கிற கனி உங்களிடத்திலே உண்டா? ஆவியின் கனி உங்களிடத்திலே உண்டா? ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே என்னை ஆவியின் கனியினால் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்த ஆண்டவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் நிறைவாய் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும்பா. ஆவியானவரே உங்க பிரசன்னம் நிறைவாய் கடந்து வருவதாக கர்த்தருடைய ஷிகினா மகிமை இந்த கூடாரத்தை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. ரீமாதா ரக்கா ரபா ரீஷதாதா ரக்கா ரபா ரீதா ரபா ரீபதா ரக்கா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரீமாதா ரபா 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 ஷதா ரபா கரபா கரபா ரபா ரிபா ரக்கா ரபா ரபா. ஆவியிலே விடுதலையோடு உம்மை ஆராதிக்கட்டுமே. ஆவியிலே விடுதலையோடு ஆராதிக்க கூடாத பாவங்கள், ஆராதிக்க கூடாத தடைகள், ஆராதிக்க கூடாத நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ரீமாதா ரக்கா ரபா ரபா ஷதா ரபா கரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவ தயாபரரே, எங்களுடைய ஜீவனுக்கு அதிபதியானவரே, எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்து ஆண்டவரே எங்களை சபையிலே நாட்டி வைத்திருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்ததான நன்மைகளை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தீரே. எங்களை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை வேறு பிரித்திருக்கிறவர் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை விட்டு விலகி போனாலும், உம்மை விட்டு வழுவி போனாலும், உம்மை விட்டு தூரம் போனாலும், எவ்வளவு தூரமாய் நாங்கள் போனாலும் ஆண்டவரே எங்களை உம்மண்டையிலே கிட்டி சேர்க்கிற தேவனாய் இருக்கிறீர். அன்றைக்கு இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசம் போனாலும் ஆண்டவரே இளைய குமாரன் மனம் வருந்தி வரும் பொழுது அவனை ஏற்றுக்கொண்ட தேவன் அல்லவா நீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் ஒருவரும் இந்த உலகத்திலே எங்களை ஏற்றுக்கொள்ளாமல், எங்களை அங்கீகரியாமல் இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொண்டவராய், எங்களை அங்கீகரித்தவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய துதி எழும்பட்டும். நாவுகளின் கட்டுக்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இருதயம் ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுடைய நாவு ஃப்ரீயாக கர்த்தரை துதிக்கும். உங்களுடைய இருதயம் ஃப்ரீயாக இருந்தால் தான், உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தீங்கன்னா நாவு ஒருவர் நடத்தாமலேயே உங்களுடைய நாவு ஆண்டவரை துதிக்கும். தாவீது சொல்லுகிறாரே, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னமும் அவரை துதிப்பேன், இன்னமும் அவரை துதிப்பேன். நஷ்டங்கள் வந்தாலும் நான் அவரை துதிப்பேன், பாரங்கள் வந்தாலும் நான் அவரை துதிப்பேன், கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவரை துதிப்பேன், எது நடந்தாலும் நான் அவரை துதிப்பேன். வியாதியின் சூழ்நிலையிலும் நான் அவரை துதிப்பேன், வறுமையின் சூழ்நிலையிலும் நான் அவரை துதிப்பேன், இல்லாமையின் சூழ்நிலையிலும் நான் அவரை துதிப்பேன். ஏன்னா நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரம். நான் என் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். என் தேவன் என் பலனாய் இருக்கிறார் என்று தாவீது அந்த வசனத்தை முடிப்பார். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். என் தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். என் தேவன் என் பலனாய் இருப்பார். ரீமா ஷதா ரகதா ரக்கரபா. இன்னும் கர்த்தரை துதிங்க. இன்னும் சத்தம் எழுபட்டும்.
நீங்களாகவே ஆண்டவரை துதிக்க பழகுங்க. ஒருவர் உங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர் அவர். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் அவர். இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலி கடந்து வருவதாக. வாலிப பிள்ளைங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதியுங்க. சிறு பிள்ளைகள் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அசைவாடுங்க பரிசுத்தாவியானவரே, அசைவாடுங்க பரிசுத்தாவியானவரே, அசைவாடுங்க பரிசுத்தாவியானவரே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்கப்பா, நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரையா. எங்களை தள்ளாதவர், எங்களை புறக்கணியாதவர், எங்களை வெறுமையாய் விடாதவர், எங்களை உமது நிறைவிலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் துதி உம்மிடம் உயரட்டும் அப்பா, எங்கள் ஆராதனை உம்மிடம் உயரட்டும் அப்பா. ரீமா ஷாதா ரகதா கரபா கரபா ரீபாபா ரகரபா ரீஷாதா ரகதா கரபா ரபா ரீமா மரபா ரீமா தரபா ரீமா ஷாதா ரகரபா ரபா. அசைவாடுகிற பரிசுத்தாவியானவரே, கிரியை செய்கிற பரிசுத்தாவியானவரே, சுகம் கொடுக்கிற பரிசுத்தாவியானவரே, எங்களை நேர்வழியாய் நடத்துகிற தேவனே, நேர்வழியாய் நடத்துகிறவரப்பா, நேர்வழியாய் நடத்துகிறவரப்பா. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, நீதியின் பாதையிலே சமாதானம் உண்டே ஆண்டவரே. எங்களை நேர்வழியாய் நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எஸ் எஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நம்மை காப்பாற்றுகிற தேவன் அவர். கர்த்தராகிய நான் அடிக்கடி அதை காப்பாற்றி, அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி, ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அவர் நம்மளை காப்பாற்றலன்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளை அவர் காப்பாற்றலன்னு சொன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்திருக்கவே முடியாது. இந்த இடத்துக்கு நாம் கடந்து வந்திருக்க முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? காப்பாற்றும் காவலர் நீரே,
அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். சொல்லுவோமா? அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். பெலன் தரும் புகலிடம் நீரே, வேரூன்ற கிருபை செய்தீரே. பெலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான், கனி தருவேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், என் சபையினில் என்றும் பலன் தருவேன். சொல்லுவோமா? மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், என் சபையினில் என்றும் கனி கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், என் சபையினில் என்றும் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். சொல்லுவோமா? உம் அன்பையே நம்புபவன். மனிதனுடைய அன்பை அல்ல, உம் அன்பையே நம்புவேன் ஆண்டவரே, உம் அன்பையே நம்புவேன் ஆண்டவரே. ஏன்னா நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் அவர் மாத்திரம்தான். சொல்லுவோமா? இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோமா ஆண்டவரிடத்துல? உம் அன்பையே நான் நம்புவேன் ஆண்டவரே, உம் அன்பையே நான் நம்புவேன் ஆண்டவரே. அந்த அன்பு மாத்திரம்தான் நம்மை ஏமாற்றாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ், எந்த நிபந்தனையும் நமக்கு விதிக்காத அன்பு, இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் அன்பையே நம்புபவன். எல்லாரும் சொல்லுவோமா? உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக உம் ஆலயத்தில், ஆமென், உம் சமூகத்தில், உம் அன்பையே நம்புபவன். இன்னும் சத்தமாய் சொல்லுவோமா இந்த வரிகளை? நானும் அபிஷேக. வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க,
நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா, நீங்க அறிக்கையின்படியே இந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நாட்டுவார், உங்கள் சந்ததியை கர்த்தர் நாட்டுவார். கர்த்தர் தந்திருக்கிற இந்த வார்த்தை உங்கள் வாயில் இருந்தும், இந்த தேவ பிரசன்னம் உங்களில் இருந்தும், உங்கள் பிள்ளைகளுடைய வாயில் இருந்தும் அது விலகுவதே இல்லை. 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் உண்மையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிற தேவனாயிருக்கிறாரே. நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. சொல்லுவோமா? எஸ், ஆமென். சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன். ஆண்டவரே, என் சந்ததி உம்மை சேவிக்குமா, என் சந்ததி உம்மிலே இருக்குமா என்று யோசனையோடு கூட நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரமாய் நீங்கள் இருப்பீர்களானால், ஒலிவ மரமானது எப்படி தனக்கு அருகிலேயே கன்றுகளை விட்டு அது அதனுடைய இனத்தை பெருக்கி கொள்ளுகிறதோ, அதுபோல ஆண்டவர் உங்களுடைய சந்ததியை தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் நாட்டுவார். உங்கள் விசுவாசம் உங்களோடு முடிவதில்லை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை உங்களோடு கூட முடிவதில்லை, தேவனோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் உங்களோடு கூட முடிவதில்லை. அதை உங்கள் சந்ததிக்கும் ஆண்டவர் கடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். திரும்பவும் சொல்லுவோமா? நானும் அபிஷேக ஒலிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், உம் அன்பையே நம்புபவன், உம் அன்பையே நம்புபவன். ஷதரகதர கரபரபரபா ரீமா மர கரப ரீமா ஷதர கரபா. வேறு எதையும் நாங்கள் நம்ப வேண்டாம் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கட்டும். உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறதே. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டு அவனுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் என்று தாவீது சொல்லுகிறது போல, உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. அநேக நாட்களாய் வியாதியோடு கூட போராடி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் தருவார். ஹல்லேலூயா. அந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பாரு. சரிவின் சூழ்நிலையிலே, தாழ்மையின் சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை மாத்திரம் நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார்.
உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தருகிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அநேக நாட்களாய், பல நாட்களாய் நீங்கள் ஜெபித்து, சபை ஜெபித்தும் இன்னும் ஒரு விடுதலை இல்லாத பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். விசுவாசத்தோடு கூட அதை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க எனக்கு சரீரத்தில் சுகத்தை தந்ததற்காய் நன்றின்னு சொல்லுங்க. ரீமா ஷதரகதர கரபா ரிகதரபா ரிபதரபா ரபரபா. நன்றியப்பா, நன்றியப்பா. சுகத்தை கொடுக்குறீங்கப்பா. நீங்கள் தர அற்புத சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம்ப்பா. நீங்கள் தருகிற அற்புத விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம்ப்பா. உங்கள் சரீரத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறாரு. ரீமாதா ராக்கா ரபா ரீதா ரபா ரீகா ஷதா ரஹாதா லக்கா ரபா கரபா ரீதியா தனரா ஷதர கரா கரபா ரபா ரிபாதா ரபா ரிபா ஷதர கதா ரபா ரபா ரபா. எங்களை குணமாக்குகிற கர்த்தர் நீர். எங்களை குணமாக்குகிற கர்த்தர் நீர். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் சரீரத்திலே ஒரு விடுதலையை நிச்சயமாய் கட்டளையிடுவார். சோர்ந்து போகாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்கள் சரீரத்தில் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறார். ரீமாதாரா கரப ரீஷாதார கதரப ரிபதார கரப ரபரபரபா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உடைய தெய்வீக பிரசன்னத்துக்காய் நன்றி. உடைய ராஜரீக ஆளுகைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியிலே இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருவோம்.